Hi viewers, welcome to Tom Math lesson to numbers and sequences, exercise number 2.6, question number 10. A brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. Roman number 1, how many bricks are required for the topmost step? Roman number 2, how many bricks are required to build the staircase? Then நம்ம கொடுத்திருக்க question. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேர் கேஸ்க்கு 30 ஸ்டெப்ஸ் இருக்குது சரியா 30 ஸ்டெப்ஸ் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாட்டம் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் கீழேருந்து மேலே போகிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கு இல்லையா இந்த பாட்டம் ஸ்டெப் ரெக்வயர்ஸ் 100 பிரிக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 100 பிரிக்ஸ் இருக்குது ஈச் சக்ஸசிவ் ஸ்டெப் அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஃபஸ்ட்டு பாட்டம் ஸ்டெப் இருக்கு இல்லையா அதுக்கு 100 பிரிக்ஸ் அப்படின்னா அதோட இம்மீடியட் ஸ்டெப் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே போகிறப்ப அடுத்த ஸ்டெப் சக்ஸசிவ் ஸ்டெப் ரெக்வயர்ஸ் 2 பிரிக்ஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் ஸ்டெப் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 100 அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு 98 2 பிரிக்ஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் ஸ்டெப் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை விட 2 குறைவாக இருக்கும் அடுத்த ஸ்டெப் 98 சரியா இது மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 2 பிரிக்ஸ் வந்துட்டு லெஸ் பண்ணிகிட்டே போகிறப்ப நமக்கு 30 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கரெக்டாக கட்டி முடிக்கிறப்ப எவ்வளோ பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்னென்ன ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப் டாப் மோஸ்ட் என்ன பாட்டம் மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொல்லிட்டோம் பாட்டம் இருக்குல்லையே ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பாட்டம் ஸ்டெப் சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 100 பிரிக்ஸுங்கிறத கொஷினில் கொடுத்துட்டாங்க இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப் டாப் மோஸ்ட் என்னது கடைசியாக கட்டி முடிக்கிறப்ப இருக்கும் இல்லையா மேலே இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டெப்புக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 100 அடுத்து 2 குறைச்சி 98 அதுக்கடுத்து 2 குறைச்சி 96 அப்படியே குறைச்சிட்டே வர்றப்ப டாப் மோஸ்ட் ஸ்டெப்புக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் டாப் மோஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது என்னது 30th ஸ்டெப் தான் டாப் மோஸ்ட் சரியா 30th ஸ்டெப் தான் இப்போ இது வந்து பாட்டம் ஸ்டெப்பை ஸ்டெப் 1 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே 100 பிரிக்ஸ் அதேமாதிரி ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு போகிறப்ப டாப் மோஸ்ட் ஸ்டெப்புங்கிறது எது சொல்லுவோம் ஸ்டெப் நம்பர் 30th டாப் மோஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவோம் இப்போ T30ல் எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும் செகண்ட் கொஷின் ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பில்ட் த ஸ்டேர்கேஸ் ஸோ அது ஃபுல்லாக 30 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட்டாக கட்டி முடிக்கிறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஷின் செகண்டில் கேட்டிருக்காங்க இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேர்கேஸ் என்னது 30 ஒரு ஸ்டேர்கேஸ்க்கு 30 ஸ்டெப்ஸ் இருக்கா அப்போ நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு எடுத்துக்கலாம் சரியா இப்போ டாப் மோஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது என்னது கொஷின் நம்பர் 1 சால்வ் பண்ணலாம் டாப் மோஸ்ட் அப்படிங்கிறது 30th ஸ்டெப் அப்போ டேர்ம் 30 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ சீரீஸ் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 100 பிரிக்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து இம்மீடியட் சக்ஸசிவ் ஸ்டெப் அப்போ போகிறப்போ என்ன ஆகும் 2 பிரிக்ஸ் லெஸ் ஆகிட்டே போகும் இப்போ 100லேருந்து 2 லெஸ் பண்ணால் 98 அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மறுபடியும் 2 லெஸ் பண்ணிங்கன்னா 96 இப்படியே போயிட்டுருக்கிறப்ப நமக்கு எவ்வளோ வரணும் அப் டு 30 டேர்ம்ஸ் வரைக்கும் போகும் அப் டு 30 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா 30th டேர்மில் எவ்வளோ பிரிக்ஸ் இருக்குங்கிறதா இதில் கொஸ்டின் இப்போ வந்து சீரீஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியாச்சு பாருங்கள் 100 ப்ளஸ் 98 ப்ளஸ் 96 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 30 டேர்ம்ஸ் 30 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டேர் கேஸில் அப்போ 30 டேர்ம்ஸ் வரும் ஓகே இப்போ T30 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது 100 எவ்வளோ லெஸ் ஆகிட்டே போகுது இல்லையா இன்க்ரீஸ் ஆகலை லெஸ் ஆகிட்டே போகுது இப்போ மைனஸ் எடுத்துக்கணும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு மைனஸ் லெஸ் ஆகுதுன்னா மைனஸ் எவ்வளோ லெஸ் ஆகுது 2 லெஸ் ஆகுது சரி அப்போ D இஸ் ஈக்குவல் டு -2 ஓகே T30 அப்போ டேர்ம் கண்டுபிடிக்கணும் டேர்ம் ஃபார்முலா என்னது Tn இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ D இதுதான் டேர்ம் ஃபார்முலா இந்த டேர்ம் ஃபார்முலாவில் n வேல்யூ 30 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் n ஈக்குவல் டு 30 ஃபஸ்ட்டு டேர்ம் 100 டிஃப்ரென்ஸ் இஸ் -2 இதை வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 30th ஸ்டெப்பில் எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது கிடைக்கும் அப்போ T30 இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் 100 ப்ளஸ் n மைனஸ் 1 30 மைனஸ் 1 இன்ட்டு D வேல்யூன்னா -2 ஓகே 100
30 minus 1 என்ன ஆயிடும் 29 into minus 2 ஓகேவா இப்போ 100 29 plus 29 into minus 2 multiply பண்ணால் என்ன கிடைக்கும் plus into minus minus 29 into 2 58 இப்போ 100 minus 58 என்ன வரும் 30th ஸ்டெப்பில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு வரும் 42 bricks used to construct 30th step. That's our first question answer இதுதான் இப்போ செகண்ட் கொஷின் எப்படின்னு பார்க்கலாம் செகண்ட் கொஷின் பாருங்கள் how many bricks are required to build the staircase ஸோ 30 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ண டோட்டல் பிரிக்ஸ் எவ்வளோ அப்போ இந்த சீரீஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சரியா ஃபஸ்ட்டு 100 + 98 செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் அதேமாதிரி 30th ஸ்டெப் வரைக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொன்னோம்னா செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரியா ரோமன் நம்பர் 2 பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் 100 லெஸ் ஆகிட்டே போகுது -2 ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 நெக்ஸ்ட் டேர்ம் 98 96 அப் டு 30th டேர்ம் வரைக்கும் நமக்கு தெரியும் 30th டேர்ம் கொஷின் நம்பர் 1ல் 42ன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சோம் ஸோ லாஸ்ட் டேர்ம் 42 போட்டுக்கலாம் லாஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 42 இப்போ லாஸ்ட் டேர்ம் தெரியுதுன்னா சம் ஆஃப் சீரீஸ்க்கு நம்ம ஃபார்முலா என்ன எடுப்போம் Sn is equal to n/2 into a plus l லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சுது அப்படின்னா இதுதான் ஃபார்முலா ஸோ நம்ம இங்கே வந்துட்டு n வேல்யூ 30 ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டேர் கேஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறப்ப 30 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம் S30 is equal to 30 divided by 2 into first term of the series 100 plus last term of the series 42 that is equal to 30 divided by 2 15 into 100 plus 42 142 15 into 42 என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க 2130 that's all 2130 ஸோ டோட்டலாக வந்துட்டு 30 ஸ்டெப்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 2130 bricks தேவைப்படுது that's all thank you for watching my video